Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில் பாரதிதாசன் தமிழ் சான்றவர்கள் பற்றிய செய்திகள்ல பாரதிதாசன் அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சியில முந்தைய ஆண்டு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே மொத்த தொகுப்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி வீடியோ வந்து 2 வீடியோ பாரதிதாசன் அவர்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பற்றிய புத்தக குறிப்பு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் எங்கெங்க இருக்கோ அதை எல்லாமே திரட்டிட்டு வந்து அவர் என்னென்ன பாடல் எழுதியிருக்காரோ அதில் மொத்தமா திரட்டிட்டு வந்து ஒரு புத்தக குறிப்பா உங்களுக்கு முதல் வீடியோ இருக்கும். 2வது வீடியோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது வீடியோ நம்ம பாரதிதாசன் அவர்களை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது 3வது பதிவு, வீடியோ பதிவு. இது முழுக்க முழுக்க முந்தைய ஆண்டு கேள்வித்தாள் சார்ந்தது. ஓகேங்களா? பாரதிதாசன் அவர்களை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அந்த வீடியோ தான் வந்து இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்க. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஸோ இதற்கான விளக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய புத்தக குறிப்பிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுலையும் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அடிகள் முக்கியமோ அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்களை பற்றி நீங்கள் புத்தகத்தில் திருப்பி எடுத்து வச்சு நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா அனைத்துமே வந்து இந்த 3 வீடியோ பதிவுகள்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, 2வது கேள்வி பாருங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று வள்ளுவரையும் வள்ளுவரின் திருக்குறளையும் வந்து போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவரும் அவரேதான். பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2வது பகுதியில. ஓகேங்களா? குடும்ப விளக்குல 2வது பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் தலைப்புல கவிதை படைத்திருப்பார். அது எல்லாமே நமக்கு புத்தகத்துல இருக்கு. ஓகேங்களா? 5 பாடல்கள் இருக்கும். அந்த 5 பாடல்களுமே நம்ம கிளாஸ்ல கொடுத்துருக்கோம், புத்தக குறிப்பு வீடியோல கொடுத்துருக்கோம், பாருங்க. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெண் கல்வியை பற்றியும் பெண் கல்வி பெற்றால் நாடு எப்படி சிறக்கும், உலகம் எப்படி சிறக்கும் அப்படின்ற பற்றி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள் நமக்கு இடம்பெற்று இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது? பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவருடைய சிறப்பு பெயர், பணி எங்க செஞ்சாரு, அவருடைய புனை பெயர் என்ன, அவர் நடத்திய இதில் என்ன, அவர் பணியாற்றிய பத்திரிகையின் பெயர், பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாரு, அவர் எழுதிய முக்கிய நூல்கள் என்ன, அவருடைய படைப்புகள் மொத்த படைப்புகள் என்னென்ன, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள் சிறப்பு என்ன, குடும்ப விளக்கு எந்த சிறப்பை உடையதுன்னு பார்த்தோம்னா கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் குடும்ப விளக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவரை பற்றிய ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கும். அது செப்பரேட் வீடியோவே இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல். பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த முக்கிய நூல்கள் அப்படின்றத கம்பல்சரி தெரிஞ்சுக்கிங்க. அவரை பற்றி கேட்கும்போது கம்பல்சரி அந்த நூல் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுல கண்ணகி புரட்சி காப்பியம் என்பதும் பாண்டியன் பரிசு என்பதும் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதுல 2மே, இந்த பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம் எல்லாமே காப்பியங்கள். இது சுவரும் சுண்ணாம்பும் வந்து பாத்தீங்கன்னா சுரதா அவர்கள் இயற்றியது. ஓகேங்களா? சுரதா அவர்கள் இயற்றிய நூல் தான் சுவரும் சுண்ணாம்பும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாழ்வினர் செம்மையை செய்பவள் நீயே என்று பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு. ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் அவர்கள் எழுதிய வாழ்வினர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை
புதுவை அரசு, ஓகேங்களா, பாண்டிச்சேரி அரசு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடகம், ஓகேங்களா. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல், ஓகே, பாரதிதாசன் அவரோடது பிசிராந்தையார் தான். இதுல மற்ற மூணுமே அவரு தான், ஓகேங்களா. இந்த பூங்கொடியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களுடையது. பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களுடையது தான். அதுல சாகித்ய அகாடமி பெற்ற நாடக நூல் வந்து பாத்தீங்கன்னா பிசிராந்தையார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று பாரதியாரை பற்றி சொல்லியவர் வந்து பாரதிதாசன், ஓகேங்களா. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்ட்டு பாரதியாரை பத்தி சொல்லியிருப்பாரு. பாரதிதாசன் சொன்ன கூற்றுதான் இது. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர், இளந்தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார், ஓகேங்களா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழை இன்றைய காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா செழுந்தமிழ் அப்படின்னா அப்டேட் ஆயிட்டே வருது, ஓகேங்களா. ஸோ செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். அடுத்த கேள்வி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் பற்றி அவர் எழுதிய பாடல் வரிகள் தான் அது, ஓகேங்களா. அதையும் நம்ம புத்தக குறிப்பிலையும் கொடுத்திருப்போம், நம்ம நோட்ஸ்லயும் கொடுத்திருப்போம். குறைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அழகின் சிரிப்பு அப்படின்ற நூல்ல வரக்கூடியது. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, ஓகேங்களா. சோ நீல வானத்தை, அந்த ஆகாயத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒற்றைக்கால் நெடிய பந்தல் ஆலமரம். அடுத்த கேள்வி பாருங்க, நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. அழகின் சிரிப்பு, அழகின் சிரிப்பு யாருடையது? பாரதிதாசன் அவருடைய. தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞருடையது. பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல். கண்ணன் பாட்டு பாரதியார் அவர்கள் எழுதிய நூல். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார், அவர்தாம் பெரியார் என்று பெரியாரை போற்றி பாடியவர் பாரதிதாசன், ஓகேங்களா. சோ பாரதிதாசன் பெரியாரை போற்றி பாடியிருப்பார். யார் யாரை பாடியவர்கள்? பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடிய வரிகள் தான் இது. அடுத்த கேள்வி பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார், ஓகேங்களா. ஸோ எப்படி வேணா திருப்பி திருப்பி வந்து கேட்கலாம், பட் இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின். சேரதாண்டவம் அவர் எழுதியதுதான், குடும்ப விளக்கம் அவர் எழுதியதுதான், குறிஞ்சித்திட்டும் அவர் எழுதியதுதான், ஓகேங்களா. ஸோ இதுல சாகித்ய அகாடமி விருது பெற்றது பிசிராந்தையார். அடுத்த கேள்வி பாருங்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை வந்து போற்றி பாடியவர் பாரதிதாசன் அவர்கள், ஓகேங்களா. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்றும் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்றும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதெருஞ்சுவை உள்ளந்தரும் உணர்வாகும் என்றும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் இந்த வரிகள் மூலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் பாராட்டி இருக்கிறார், ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க, கண்ணல் பொறும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் பாரதிதாசன். இது எல்லாமே புத்தகத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதுதான். ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல இல்லாத கேள்விகள் நமக்கு இதுல இருக்காது. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் என்றும் என பாடியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியாரை. பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் அவர்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியது கனிச்சாறு, ஓகேங்களா. சுரதா தேன்மலை, இதுவே வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களது தேன் அருவின்னு ஒரு நூல் இருக்கு,
ஓகேங்களா. பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் தேன் அருவின்னு ஒரு நூல் இருக்கு. ஓகேங்களா. தேன் மலைனா சுரதா, தேன் அருவி அப்படின்னா பாரதிதாசன். முடியரசன் அவர்கள் காவியப்பாவை, பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் குறிஞ்சித்திட்டு. ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னு அர்த்தம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடலடிகள் யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா. தேசிய கவிஞர் பாரதியார். ஓமை கவிஞர் சுரதா. அடுத்த கேள்வி பாருங்க. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் அவர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா கவிதை வடிவில் திங்கள் இதழாக வெளிவந்தது குயில் என்ற இதழ். அடுத்த கேள்வி. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன். ஓகேங்களா. சோ இது பாருங்க. சோ நமக்கு புத்தகத்துல இந்த இதை கொடுத்திருப்பாங்க பாருங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதனை உணர்ந்தவர் பாவேந்தர். ஓகேங்களா. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது. குடும்ப விளக்கு அவர் இயற்றியது, இரண்ட வீடு அவர் இயற்றியது, பாண்டியன் பரிசு அவர் இயற்றது, கல்லோ காவியமோ அப்படின்றது அவர் இயற்றாத நூல். கல்லோ காவியமோ யார் இயற்றியிருப்பார்? மூவா இயற்றியிருப்பார். அடுத்து பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்ட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய வரிகள் இதுதான். ஓகேங்களா. தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இந்த கேள்வி நம்ம பார்த்திருப்போம். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என தமிழ் உணர்வு பொங்க பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசன் கவிதை தொகுப்புல வந்திருக்கும். ஓகேங்களா. சோ அடுத்த கேள்வி பார்ப்போம். பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்பது இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்ட்டு பாடியவர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் என்று சொல்லியவர் நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். சபைகளிலே தமிழந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. ஓகேங்களா. நம்ம இதை பார்த்திருப்போம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்றது சுப்புரத்தினம். ஓகேங்களா. சுப்புரத்தினமான பாரதிதாசன் அவர்கள் பாடியது. பட்டியல் 1 பட்டியல் 2 சிறப்பு அடைமொழி பெயர் அதற்கு உண்டானவர் யார்? தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் மாபாசான் புதுமை பித்தன், தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி, தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா. ஓகேங்களா. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். தமிழியக்கம் என்பது பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல். ஸ்ட்ரீட்டு கவி அப்படின்றது பாரதியார் இயற்றிய நூல். ஓகேங்களா. சேக்கிலார் பிள்ளை தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், சூளாமணி தோளா மொழித்தேவர். சோ 3142 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. புத்தகசாலை என்பது பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல். நமக்கு பாடலும் வந்து புத்தகத்திலேயே இருக்கும். ஓகேங்களா. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் நமக்கு புத்தக குறிப்பில் கொடுத்திருப்பாங்க.
தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் அவர்களுடையது. சிக்கனம் சிக்கனம் சுரதா அவர்களுடையது, சுரதா அவர்களுடைய நூல். காடு வாணிதாசன் அவர்கள் இயற்றிய நூல். குறிஞ்சித்திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதிதாசன். பொருந்தாத இணையை காண்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன். அப்ப இது சரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார் என்பதும் சரி. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஓகேங்களா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்றவர் இளங்கோவடிகள், இதுவும் சரி. அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர் கிடையாது, மாணிக்க வாசகர். ஓகேங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அப்ப அதுதான் பொருந்தாம இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். ஓகேங்களா, சோ தென்றல் கண்ணதாசன் அவர்களுடையது, இந்தியா பாரதியாருடையது, தேன்மலை சுரதா அவர்களுடையது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு நூலாசிரியர். பாண்டியன் பரிசு பாரதிதாசன் அவர்கள் இயற்றியது. குயில் பாட்டு பாரதியார் அவர்கள் இயற்றியது. ஆசிய ஜோதி கவிமணி அவர்கள் இயற்றியது. சங்குலி நாமக்கல் கவிஞர் இயற்றியது. ஸோ 3142 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. பொது உடைமை புதுமைப்பித்தன் கிடையாது. புதுமைப்பித்தன் சிறுகதையின் தந்தை, சிறுகதை மன்னன். புதுமைப்பித்தன் சிறுகதை மன்னன். அப்ப பொது உடைமை யாருக்கு பொருந்தும்? பொது உடைமை பாரதிதாசன் அவர்களுக்கும் பொருந்தும், தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா, இங்க புரட்சின்னு கொடுத்து பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க. அப்போது சரியா போச்சு. பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா என்பதும் சரி. தனித்தமிழ் மறைமலை அடிகள் என்பதும் சரி. ஓகேங்களா, இங்க பொது உடைமைக்கு தோழர் ஜீவானந்தம் அவர்கள் கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். சிறுகதை மன்னனான புதுமைப்பித்தனை கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? குடும்ப விளக்கு அவர் இயற்றிய நூல். பாண்டியன் பரிசு பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல். குறிஞ்சித்திட்டு என்பதும் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல். தேன்மலை சுரதா அவர்கள் இயற்றிய நூல். சோ அப்ப அதுதான் பொருந்தாத நூல். அடுத்து பாருங்க. பொருந்தாத இணையினை காண்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் என்பது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞர். உப்பு சத்தியாகிரக வழிநடை பாடலாக அவர் இயற்றிய பாடல் தான் இது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடல். ஸோ கரெக்டா இருக்கு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்த வேண்டும் அப்படின்றது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரோட இதுதான். ஸோ அதுவும் சரியா இருக்கு. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்ட்டு சொன்னது பாரதியார் அல்ல, பாரதிதாசன். அப்ப இதுதான் பொருந்தாம இருக்கு. கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? இசையமுது. எழுதப்படாதது எந்த நூல்? இசையமுது பாத்தீங்கன்னா அவர் இயற்றிய நூல் தான். ஓகேங்களா, இதை பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருப்போம். இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம், இது மூன்றுமே பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல் தான். ஓகேங்களா, தமிழ் பசி அவர் இயற்றவில்லை. ஸோ பாருங்க, இசையமுது, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம், ஸோ இது எல்லாமே அவர் இயற்றியது தான். ஓகேங்களா, ஸோ முக்கிய நூல்கள் என்னென்னு நம்ம கொடுத்துருப்போம், அதை கம்பல்சரி படிச்சுக்கங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? பாரதிதாசன் அவருடைய கூற்று. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன். சோ அதற்கான குறிப்பு இங்க பாருங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்ட்டு தமிழுடைய பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடியிருப்பார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்.
அடுத்து பாருங்க, சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறள் இவ்வரிகளை பாடியவர் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். ஓகேங்களா, மணிமேகலை வெண்பா. ஓகேங்களா, அவர் எழுதிய முக்கிய நூல்கள்ல வந்துடும். அடுத்து பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் அப்படின்ட்டு பொது உடைமையை விரும்பியவரும் பாரதிதாசன் தான். இது எல்லாமே நம்மளுடைய நோட்ஸ்ல இருக்கும், பாத்துக்குங்க. சிறப்பு பெயர் ஆசிரியர். தேசிய கவிஞர் அப்படின்ட்டு சொல்லப்படுறவர் யாரு? பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, அப்ப 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்ட்டு சொன்னது யாரு? பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு சொன்னது திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று சொல்லியவர் கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்ட்டு சொன்னது திருவள்ளுவர். அடுத்த கேள்வி பாருங்க, தொடரும் தொடர்பும் புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பின் அப்படின்றது சீத்தலை சாத்தனார் அவருடைய பாடல் வரிகள். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சர் என்று அழைக்கப்படுகிறவர் பாரதிதாசன். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது திருநாவுக்கரசர். அணுவை தேடி ஏழ்கடல் புகட்டி அப்படின்றது ஔவையாருடைய வாக்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க, கவிஞர் அவர் தம் இயற்பெயரும் பொருந்துகிற சரியான விடையை தேர்ந்தெடு. கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? முத்தையா என்பதுதான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா, ஸோ பாரதிதாசன் அவர்கள் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதா அவர்களின் இயற்பெயர் ராசகோபாலன். வாணிதாசன் அவர்கள் இயற்பெயர் எத்திராசலு. ஓகேங்களா, ஸோ ராஜகோபால் அப்படின்ற பேரை தான் சுப்புரத்தினதாசன் அப்படின்ட்டு அவர் பேர் மாத்திக்கிட்டாரு பாரதிதாசன் அவர்கள் மேல இருக்கக்கூடிய பற்றினால். ஸோ அதை சுருக்கணும் அப்படின்னா சுரதா அப்படின்ற பேர் அவருக்கு வந்திருக்கு. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு பாவேந்தர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது பெரியார். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்க, புரட்சி கவி அப்படின்ற பட்டம் கொடுத்தது பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா. ஓகேங்களா, எப்ப? 1946 ஜூலை 29. அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றிய டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதை எல்லாமே எடுத்து வந்திருந்தோம். அதுக்கு எல்லாமே நம்ம ஒரு கிளான்ஸ் என்ன சொல்றது, ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.